ஆடுகளம் வந்தப்போ வெற்றி சார் வந்து சொல்லுவாங்கல்ல, அது என்ன ஒரு மென்டர் அண்ட் டிசைபிள் 2 பேருக்குள்ள இருக்க கான்ஃப்ளிக்ட் தான் அந்த படம் அப்படிங்கிற மாதிரி அதை சம்மரைஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அவங்களோட ஈகோ தான். அதை வந்து நீங்கள் வந்து வெறுமனே அந்த சேவல் சண்டைக்குள்ளே வச்சு பார்க்குறதுன்றது கிடையாது. ஒரு சீனியர் டாக்டருக்கும் ஜூனியர் டாக்டருக்கும் இடையில நடக்கிற சர்ஜன்ஸ்க்கு இடையில இருக்க ஈகோவாகவும் இருக்குது. நான் க்ளோஸாக பார்த்துருக்கேன். நம்ம அனிமேஷன் சைடில் ஒரு சீனியர் அனிமேட்டர்ஸ்க்கும் ஆஸ்பைரிங்காக ஒரு ஜூனியர் அனிமேட்டர்ஸ்க்கும் இருக்க கான்ஃப்ளிக்ட் எல்லா ஃபீல்டுலேயுமே அந்த இது இருக்குல்ல. அதை வந்து வெறுமனே சேவல் சண்டைக்குள்ளே நடக்கிற வன்மம்ன்ற மாதிரி கிடையாது. அது வந்து பேசிக்காக ஹியூமனுக்குள்ளே இருக்க ஒரு அவனுக்குள்ளே இருக்க அந்த ஜெலஸ் இருக்குல்ல, ஜெலஸ் அண்ட் அதை பற்றி பேசுகிறது தானே. அது யூனிவர்சலாக எல்லாரும் பண்ணிக்கிட்டதுக்கான ரீசன் அது தானே. இந்த ஃபில்முமே அப்படி தான் நான் இதுக்குள்ள ஒரு சப்டெக்ஸ்டாக வச்சிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளுமே இருக்க தான் இந்த பர்டிகுலர் சேலஞ்சஸை நான் ஓவர் கம் பண்ணி ஐ ஹாவ் டு கம் அவுட் ஃப்ரம் இட் அப்படிங்கிற மாதிரி, இல்லை ஐ ஹாவ் டு அக்கம்ப்ளிஷ் திஸ் அப்படிங்கிற மாதிரியான ஆம்பிஷன்ஸும் ட்ரீம்ஸும் இருக்கவங்க எல்லாருக்குமே இதை வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன்.